ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரோஸ் மேக்கிங் வீடியோ. ஒரு ரோஸ் எப்படி பேப்பர் A4 ஷீட்டை வச்சு எப்படி ரோஸ் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு A4 ஷீட்டை 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4ஆக ஃபோல்டு பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த 4ஆக உள்ளதை சரியாக ஃபோல்டு பண்ணிக்கிட்டு அதில் நம்ம ரவுண்டாக ஒரு மூடி மாதிரி வச்சு அதை ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரவுண்டை மட்டும் அழகாக நீட்டாக கட் பண்ணணும். ஒரு பிசுறு இல்லாமல் அழகாக நீட்டாக கட் பண்ணி அந்த நம்ம நிறையா மடித்து வச்சுருக்கிறதுனால நம்ம கட் பண்ணோம்னா அதில் நிறையா ஸ்லைஸ் வரும். அதில் ரவுண்ட்ஸ் நிறையா பேப்பர்ஸ் நமக்கு அதுலேருந்து வரும். அந்த பேப்பர்ஸை தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணுவோம். ஃபுல்லாக கட் பண்ணணும். கட் பண்ணி நீட்டாக மெதுவாக கட் பண்ணணும். இல்லைன்னா கிராஸ் ஆகிடுச்சுன்னா அது நல்லா இருக்காது. ரவுண்டாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். அது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தனித்தனியாக எடுத்துக்கணும். அதில் உள்ள பேப்பர்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன கலர் பண்ண போகிறோம் ரோஸ் அப்படிங்கிறத முதல்ல சூஸ் பண்ணிக்கணும். நம்ம என்ன கலர் ரோஸ் பண்ணுமோ, இப்போ நான் ப்ளூ கலர் ரோஸ் பண்ண போகிறேன். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நான் ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். ப்ளூ கலர் ஒரு மார்க்கர் இல்லைன்னா ஸ்கெட்ச் பென் அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு ஃபுல்லாக அதில் அந்த ஓரங்களில் மட்டும் அதை தின்னாக அந்த கலரை கொடுத்துக்கணும். ஃபுல்லாகவே எத்தனை நம்ம ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுருக்கோமோ ஒரு ரோக்கு 5 கொடுத்துக்கலாம். அது மாதிரி நம்ம எத்தனை அடுக்கு வைக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதில் அத்தனை ரவுண்ட்ஸ் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஃபுல்லாகவே சுற்றி அந்த ப்ளூ கலர் கொடுத்துக்கணும். அந்த ப்ளூ கலர் கொடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ப்ளூ கலர் நல்லா கொடுக்கணும். லேசாக கொடுத்தாலும் அந்த கலர் எங்கே பார்த்தாலும் நம்ம அதில் தண்ணி தெளித்து அதை நம்ம இது பண்ணும்போது எல்லா இடத்துலையும் நம்ம அந்த கலர் வரவே வராது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் கலரை கொடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு மக்லேயோ ஒரு டம்ளர்லேயோ இதுலேயோ தண்ணி கொண்டாந்து வச்சுக்கணும். தண்ணி கொண்டாந்து வச்சுட்டு ஒரு ப்ரெஷ் எடுத்துங்க, இல்லைன்னா கையிலேயே வச்சு கூட அதை மேட்ச் பண்ணலாம். ஒரு ப்ரெஷ் இருந்ததுன்னா அதை சுற்றி அப்படியே அந்த தண்ணியை அந்த பேப்பரில் அப்படியே மிங்கிள் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி எடுத்தாந்து வச்சுக்கணும். தண்ணி எடுத்தாந்து வச்சுட்டு இப்போ நம்ம கலர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேப்பர் எல்லாமே இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பேப்பர் எல்லாத்தையும் முதல்ல அது மேலே தண்ணியை ஸ்ப்ரே பண்ணணும். இல்லையா நீங்கள் ஒரு ப்ரெஷ் வச்சு அதில் நான் இப்போ சும்மா லேசாக தெளித்து விட்றேன். நீங்கள் ஒரு ப்ரெஷ் வச்சு கூட அதில் இது பண்ணலாம். இல்லையா அதை ஒரு தண்ணிக்குள்ளே அப்படியே டிப் பண்ணி எடுத்து கொஞ்சம் நேரம் காய வச்சுங்க. அது எல்லா இடத்துக்கும் அப்படியே ஸ்ப்ளிட் ஆகிடும். இல்லையா 2 பேப்பரை அப்படியே நினச்சி ஒன்றுக்கு ஒன்று அப்படியே தேய்ச்சிங்கன்னா அதில் உள்ள கலர் எல்லாமே அப்படியே அந்த நம்ம ஸ்கெட்ச் பென்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கலர் எல்லாமே மிங்கிளாகி வரும். ஓரத்தில் எல்லாமே டார்க்காக இருக்கும், நடுப்பரை மட்டும் லைட் கலர்ஸாக வர மாதிரி வரும். அப்படி கலர் வரும்போது நமக்கு நேச்சுரல் ரோஸ் மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் வச்சுட்டு ரொம்ப ஒன்றோட ஒன்று ரொம்ப ஒட்டுற மாதிரி ஈரமாக இருக்கக்கூடாது. லைட்டான ஈரம் வர வரையிலும் அதில் நல்லா அதை ட்ரை பண்ணிக்கணும். அது எல்லாத்தையும் அங்கங்கே எடுத்து வச்சு காய வச்சுட்டு ஒரு ரவுண்டான ஷேப்பில் அழகாக சின்ன எந்த சைஸில் நீங்கள் ரோஸ் செய்ய போகிறீங்களோ அந்த ஷேப்பில் ஒரு டப்பி இல்லை ஒரு மூடி சைஸ் அது மாதிரி ஏதாச்சும் இது மாதிரி எடுத்து வச்சு இது மாதிரி வரிசையாக அடுக்கணும். நான் அடுக்கிறேன் இல்லையா, இதே மாதிரி நீங்கள் எத்தனை இந்த பெட்டல்ஸ் எத்தனை செஞ்சு வச்சுருக்கீங்களோ, எத்தனை உங்களுக்கு ரவுண்ட் வேணுமோ, இப்போ நான் ஒரு 6 லேயர்ஸ் வர மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கட் பண்ணி வச்சதை ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வச்சு முடிச்சிட்டேன்னா அடுத்தது ஒரு லேயர் வைக்கணும். வச்சு முடிச்சிட்டேன். இப்போ நான் காஞ்சி போனது எல்லாத்தையும் அதே மாதிரி ஒவ்வொரு லேயர்ஸாக வச்சு முடித்ததுக்கப்புறம் மேலே ஒரு லீஃப் மாதிரி கட் பண்ணி இதே மாதிரி அதில் க்ரீன் கலர் மேட்ச் பண்ணி வச்சுட்டேன். இதை வச்சோன்னே இது காஞ்சதுக்கப்புறம் இப்படி எடுத்தோம்னா இதே மாதிரி நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரோஸ் நமக்கு வரும். இது நீங்கள் ப்ளூ கலரில் இன்னும் பிங்க் கலரில் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். இது மாதிரி நம்ம அழகான ஒரு ரோஸ் செய்கிறது இப்படி தான். ஓகே.